இண்டிகோ கலகம் பற்றி பார்க்கலாம். 1859-60 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கலகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தும் இச்செடிக்கு ஐரோப்பாவில் பெரும் தேவை இருந்தது. சிறிதோர் தொகையை முன்பணமாக கொடுத்து சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஒரு விவசாயி இவ்வொப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் அவுரியை மட்டுமே பயிர் செய்தாக வேண்டும். அவுரிக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையோட குறைவாக இருந்தது. இதனால் பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரி பாக்கியை கூட விவசாயிகளால் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. ஆட்சியாளர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வர் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகாரிகளுக்கு பல மனுக்களை எழுதினர். அமைதியான வழிகளில் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இண்டிகோ கலகம் ஏற்பட்ட ஆண்டு 1859-60. இது எங்கே நடைபெற்றதுன்னா வங்காளத்தில் நடைபெற்றது. எதற்காகனா இண்டிகோ அவுரிச்செடியை பயிரிடுறதுக்கு எதிராக. இவர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் பயனற்று போனதால் முன்பணம் பெறவும் புது ஒப்பந்தம் போடவும் அவர்கள் மறுத்து கலகத்தில் இறங்கினர். 1859-60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள்